Guys, I'm Nivita. In the video, 12th standard chemistry, unit 2, P block element part 1 lesson la irukkudiya 19th one word oda explanation தான் பார்க்க போறோம். The compound that is used in nuclear reactors as protective shields and control rods is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டல் போரைட்ஸ் தான், ஓகேவா? ஏன்னா போரான் வந்து பேசிக்காவே வந்து நியூட்ரான்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணும். மெட்டல் போரைட்ஸ் அப்படின்னா ஜிர்கோனியம் ZR, ஓகே, ஜிர்கோனியம் டைபோரைடு, ஓகே, அதுக்கப்புறம் டைட்டானியம் டைபோரைடு, இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஷீல்டு. இப்போ ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்னா என்னது, உங்களுக்கு வந்துட்டு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்கிறது, ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு உடைக்கிறது, ஓகேவா? அப்போ நிறைய நியூட்ரான்ஸ் எல்லாமே உருவாகும், ஓகே. ஸோ அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ப்ரொடெக்டிவ் ஷீல்ட்ஸை வந்து ஷீல்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுல வந்துட்டு மெட்டல் போரைட்ஸை மேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ராட்ஸ், சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். லைக் நிறைய நியூட்ரான்ஸ் வந்து அடுத்தடுத்த ஆட்டம் வந்துட்டு பிரேக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டல் போரைட்ஸை யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.